நான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில மாஸ்டர் ஆஃப் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் டிராமா அண்ட் தியேட்டர் ஆர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு நாடகம் பண்றேன், சோமாயனன்னு ஒரு நாடகம் பண்றேன். யூனிவர்சிட்டி பர்மிஷனோட, விசி பர்மிஷனோட, யூனிவர்சிட்டி ஃபண்டில் பண்ற நாடகம் அது. அந்த நாடகம் மாணவரால் பெருமளவு கொண்டாடப்படுது, நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அந்த நாடகத்தோட போட்டோஸா இன்ஸ்டாகிராம்ல வந்துச்சு. அதை வச்சு ஏபிபி நான் இந்து மதத்தை கேவலப்படுத்திட்டேன், நான் கடவுளை கொச்சப்படுத்திட்டேன், ஏபிபி தொடர்ச்சி ஒரு 3 நாள் போராட்டம் பண்ணி காலேஜ் விட்டு என்ன வெளியே அனுப்புறாங்க. யூனிவர்சிட்டி அதை விசாரிக்காமலே என்கிட்ட எந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் இமிடியேட்டா சஸ்பென்ஷன் அறிவிக்கிறாங்க. அதுல நடிச்ச மாணவர்கள், பெண் மாணவர்கள் மேல மிக கொடூரமான கொலை மிரட்டலும் பாலியல் மிரட்டலும் வந்துச்சு. அந்த பெண் தோழர்கள் பயந்து போய் ஊருக்கே போயிட்டாங்க 1 மாசம். பிறந்து அங்க ஏபிபி சேர்ந்த மாணவர்கள்லாம் குரூப்ல பேசிக்கிறது. தமிழ் ஆளுங்க, சவுத் இந்தியன்ஸ்லாம் என்னோட ஆணுறுப்பின் நிறம்னு பேசுவாங்க. அதையும் எடுத்து நாங்க கொடுக்குறோம். இப்படிலாம் பேசுறாங்க, இனவெறி தாக்குதல் பண்றாங்கன்னு யூனிவர்சிட்டிலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், எடுக்கல. முக்கியமா பெண் மாணவர்கள் பாலியல் குற்றச்சாட்டுன்னு கொண்டு போனா அவங்களை இதோட கொடுமையா சுத்த விடுவாங்க. பல பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு யூனிவர்சிட்டிக்குள்ள, எதுவுமே வெளியே வந்தது இல்லை, எதுவும் வழக்கானது இல்லை, எதுவும் தண்டிக்கப்படலை. போராடுறவங்க ஒரு போக்கு பேசுறா இருப்பாங்க, அதை செஞ்சவங்க இவங்களுக்கு வேண்டியவங்களா இருப்பாங்க. அதனாலே அதை கேட்க மாட்டாங்க. தோழர், மாணவர் மட்டும் இல்ல தோழர், ஒட்டுமொத்த யூனிவர்சிட்டியில இருக்கிற முக்காவாசி ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் ஏபிபியில இருக்கிறாங்க, ஏபிபியோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க சொல்றேன். உடனே மறுபடியும் அது சூரஜ்குமார் சிங்கா வர்றாரு உள்ள. அவர் என்ன கேட்கிறாரு, உனக்கு தாஜ் அட்டாக் தெரியுமான்னு. தெரியும் சார், மும்பைல தாஜ் அட்டாக் தெரியும் சார். அதுக்கு பின்னாடி யார் இருந்துச்சு, அதோட வரலாறு தெரியுமானாரு. அது எதுக்கு சார் இப்போ கேட்குறீங்க, நான் இப்போ எதுக்கு அதை பிரச்சனை தெரியுமானாரு. இல்லை நீங்களே சொல்லுங்க, நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு பின்னாடி இருந்தது பாகிஸ்தான் தெரியுமானாரு. சரிங்க சார், இப்போ எதுக்கு இதை சொல்றீங்கன்னு. அதைத்தான் நான் சொல்றேன், உன் பின்னாடி இருக்குது பாகிஸ்தான்.